சேனல் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்களோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கோம். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு வீடியோவில் தமிழ் மீடியம் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நம்மளுடைய சேனலில் இருக்குது. செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1 பார்த்துடலாமா? அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் 20 மார்க்குக்கு என்ன? சூஸ் த பெஸ்ட். உங்களுக்கு ஒளி செறிவு என்பது டேஷின் ஒளி செறிவாகும். செகண்ட் ஒன் கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது? தேர்ட் ஒன் வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள். ஃபோர்த் ஒன் மின் உருகி என்பது ஒரு டேஷ். ஃபிஃப்த் ஒன் மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு. சிக்ஸ்த் ஒன் எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம். செவன்த் ஒன் இஸ்ரோவின் ராக்கெட் மனிதன் என அழைக்கப்படுபவர். எய்த் ஒன் மின்சாரத்தை கடத்தும் அலோகம். நைன்த் ஒன் டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. 10th ஒன் நீரில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் நிலை விகிதத்தில் இணைந்துள்ளது. 11th ஒன் நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை. 12 கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு. 13th ஒன் டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். நெக்ஸ்ட் 14th ஒன் பெனிலியம் கிரையோஜினன் பூஞ்சையிலிருந்து பெறப்படும் எதிர் உயிர்கொல்லி. 15th ஒன் இரு பெயரிடு முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. 16 காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஷை கொடுக்கும். 17th ஒன் கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? 18 ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. 19 உள்வாழிட பாதுகாப்பு என்பது உயிரினங்கள் டேஷ். 12 டேஷ் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கணக்கிட உதவுகிறது. நெக்ஸ்ட் பகுதி 2 பின்வருவனவற்றுள் 20 கேள்விகளுக்கு விடையளிக்கும். கேள்வி எண் 35 கட்டாய வினா. ஸோ 21 ஒப்பிட்டு விடை தருகளை பாருங்க. நூலின் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு. பந்து தாங்கிகள் டேஷ் உராய்வு. வந்து கீழ்நோக்கிய விசை எடை அப்படின்றது திரவங்களால் தரப்படும் மேல் நோக்கிய விசை. 22 ஒளி எதிரொலிப்பு விதிகளை கொடுக்க. 23 சரியா அல்லது தவறா என கொடுக்க. தவறான கூற்றினை திருத்தி எழுதுக. பாருங்க தூண்டல் முறையில் மின்னோட்டம் செய்ய பயன்படும் ஒரு கருவி நிலை மின்தூண்டி. நீர் மின்சாரத்தை கடத்தும். ஸோ இதை என்ன பண்ணணும்? சரியா தவறா? தவறு அப்படின்னா நம்ம அதற்கான ஒரு கூற்றை வந்து திருத்தி எழுதணும். 24 நாசாவின் பணியாற்றிய சில இந்தியர்களின் பெயர்களை எழுதுக. 25 ஒரு வேதி வினை நிகழ்வதற்கு தேவையான பல்வேறு நிபந்தனைகளை எழுதுக. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க. 26 நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு உலர்பனி. நெக்ஸ்ட் நிரப்புக. ஸோ இந்த மாதிரி சூஸ் த பெஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சரியாக தவறா இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது. நிரப்புகளை பாருங்க. டேஷ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். ஒரு அணுவானது டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய துகள்களால் ஆனது. 28 வந்து வரையறு பருக உகந்த நீர். 29 தொகுப்பு வாயு என்று அறியப்படும் வாயுவை கண்டறிந்து எழுதுக. அது ஏன் அவ்வாறு அளிக்கப்படுகிறது? 30 இருவித்தலை தாவரங்களின் நிருப்பண்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 31 ப்ரோபயாக்டிக் செல் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். சூப்பராக வரைஞ்சி எழுதிட்டாவே நமக்கு 2 மார்க் கிடச்சிரும். 32 வளரிளம் பருவமானது ஆற்றல் மிக்க பருவம். இப்பருவத்தில் எந்த மாதிரியான ஆரோக்கிய மற்றும் நல பழக்கங்கள் நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள்? 33 விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக. 34 பாருங்க விளக்கப்படங்கள் ஏன் தேவைப்படுகிறது? 35 ஒரு ஒளி 50 ஹெக்டர் அதிர்வெண் மற்றும் 100 மீட்டர் அலைநீளம் கொண்டது. அந்த ஒளியின் நீளம் என்ன? நெக்ஸ்ட் பகுதி 3 பின்வரும் கேள்விகளுக்குள் 7 கேள்விகளுக்கு விடையளிக்கும். கேள்வி எண் 46 கட்டாய வினா. 36 வந்து பாருங்க பாஸ்கல் விதியை கூறி அதன் பயன்பாடுகளை தருக. 37 வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை? வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன் வரையறு. 38 மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன? வந்து மின்முலாம் பூசுதலுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. 39 இசைக்கும் இரைச்சலுக்கும் இடையான 2 வேறுபாடுகளை தருக. வந்து கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்திரனின் மேற்பரப்பில் 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாது. காரணம் சந்திரத்தின் வளிமண்டலம் இல்லை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. ஸோ நெக்ஸ்ட்டு 40 வந்து பாருங்கள். சந்திராயன் 1 சாதனைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன 4 மார்க்கு. நெக்ஸ்ட் 41 மங்குதல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் பொழுது கால்சியம் ஆக்சைடுடன் ஆக்சிஜனும் கிடைக்கிறது. இது வெப்ப உமிழ் வினையா அல்லது வெப்ப கொள்வினையா? 42 ஆக்சிடேன் எண் சீட்டோன் என்றால் என்ன? 43 மனித கண்ணன் உள்ளமைப்பின் படம் வரைந்து பாகங்களை குறி. 44 மனித உடலின் எலும்பு கூட்டின் செயல்பாடுகள் யாவை? நெக்ஸ்ட் 45 வந்து பொறுத்துக. கிர் தேசிய பூங்கா,
சுந்தரபன்ஸ் தேசிய பூங்கா, இந்திரா காந்தி தேசிய பூங்கா, கார்பெட் தேசிய பூங்கா, கனா தேசிய பூங்கா. நெக்ஸ்ட் ஆல வந்து IUCN என்றால் என்ன? 46ல பார்க்கலாமா? கீழ்காணும் கூற்றுக்கு காரணம் தருகல்ல. நீர் ஒரு சர்வ கரைப்பான். கடல் நீர் குடிப்பதற்கு உகந்த நீர் அல்ல. ஸோ வந்து இது என்ன பண்ணணும்? கூற்றுக்கான காரணம் நம்ம ரைட் பண்ணணும். வந்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் வேதி வாய்ப்பாடில் வந்து சில்வர் ஹைட்ரேட் போரியம் குளோரைடு ரெண்டுத்துக்கான வாய்ப்பாடு. நெக்ஸ்ட் என்ன 7 மார்க்கு 4 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 28 மார்க். ஸோ உங்களுக்கு 3 மார்க் இவ்வளோ, இது 5 மார்க் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ சூப்பராக இதெல்லாம் 47ல் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன். தலக்கோணம் மற்றும் திண்ம கோணத்திற்கு இடையான வேறுபாடுகளை தருக 3 மார்க். அடைப்படை அளவுகளை அவற்றின் அலகுடன் பட்டியலிடுக 4 மார்க். அல்லது பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும் 7 மார்க். 48ல காந்தப்புலம் வரையறு அப்படி இல்லைனா காந்தப்புலம் வரையறுன்றது 2 மார்க். அதுக்கப்புறம் காந்தத்தின் அன்றாட வாழ்வின் பயன்பாடுகள் 5 மார்க். மொத்தமாக 7 மார்க். அல்லது ஃபர்ஸ்ட் ஒன் உலோகங்களும் அலோகங்களும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 4 அட்டவணைப்படுத்துக 4 மார்க். நெக்ஸ்ட் வந்து ரசவாதம் வரையறு டங்ஸ்டனின் குறியீடு. 49ல உலர்பனி என்பது என்ன? அதன் பயன்கள் எழுதுக. அனோடு கதிரின் பண்புகள் எழுதுக. நெக்ஸ்ட் பாருங்க அமிலம் வரையறு அமிலங்களின் பயன்கள் அமிலமும் காரமும் சேர்ந்து டேஷ் உருவாகிறது. இதெல்லாம் சேர்த்து 7 மார்க். 50ல பின்வரும் படத்தை வரைந்து பாகங்களை குறிக்கவும். நெக்ஸ்ட் வந்து அதிலே செகண்ட் கொஸ்டின் பென்தம் ஹீக்கர் வகைப்பாட்டின் சுருக்க வாய்ப்பாட்டினை அட்டவணையை வந்து வருக. அல்லது வளர் இளம் பருவத்தின் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் 5 மார்க்கு. இலை பரப்பியல் தெளித்தல் என்றால் என்ன? 2 மார்க். ஸோ உங்களுக்கு வந்து 5 மார்க் 7 மார்க்கு 4 மார்க்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து 1 வேர்டு 20. ஸோ அல்லதான ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக இது இல்லாமா? ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். ஸோ கவலைப்படாமல் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ பபாய் செல்லங்களா.